எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். வாரத்தில் 2-3 நாள் தொடர்ந்து கறி சாப்பிட்டாலும் அடுத்த நாள் நம்ம நாக்கைங்கிறது மீனுக்கு தான். மீன் சாப்பாடு தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்டா வேலை ஈஸியாகிடும். நான் வெஜிடபிளை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தொனக்கறிக்கு நம்ம அவரைக்காய் தான் செய்ய போகிறோம். இது எங்கள் ஊரில் கோழி அவரைக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ 2 சைடு இருக்கக்கூடிய நாரை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக மீன் குழம்பு நான் பாட்டி காலத்து முறையில் தான் செய்ய போகிறேன். ஸோ எல்லாத்தையும் கூட்டி வைக்க போகிறேன். மீன் குழம்பு நான் எப்போவுமே மண் சட்டியில் தான் செய்வேன். ஸோ சட்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளி கரைசலில் ஒரு கட் பண்ண தக்காளி, ஒரு கீறின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்ல கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மிளகாய்த்தூளோட அளவை கூட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இது பாட்டி காலத்து ஸ்டைலு. ஸோ நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு ஒன்று சேர்க்க தேவையில்லை. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் ஏற்றணும். அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, எடுத்து வச்சுருக்க தேங்காய் பல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம 2 தக்காளி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளியை நான் பிசைகிறதுக்கு சேர்த்திருந்தேன். இந்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ குதிப்பு மீனை சேர்த்துக்கிறேன். இந்த மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதே ஆரோக்கியத்திற்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. மீனை சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடுறேன். அடுத்து நம்ம காயை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் உள்ளே புழு இருக்கும். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு காம்போக்கு அவரைக்காயை இந்த மெத்தடில் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயை எப்படி குக் பண்ணேன்டா இது வேகாது. ஸோ இது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காயை நம்ம 1-2 மெத்தடில் தான் செய்வோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பீன்ஸு, கேரட் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இதை நம்ம வேறு டிஷ்ஷில் சேர்க்கலாம். பட் இந்த காயை அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். இப்போ நான் செய்கிறது எங்கள் ஊர் ஸ்டைலு. இப்போது இதில் சோம்புத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆரம்பத்துலேயே எப்படி நம்ம மீன் குழம்பு செய்கிறோமோ அதே மாதிரி எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்தும் செய்யலாம். மசாலா சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடுறேன். அடுத்து நம்ம மீன் குழம்பை பார்க்கலாம். இந்த சைடு காய் குக் ஆகிட்டு இருக்கும்போதே மீன் குழம்பு நல்லா கொதிச்சு மணம் வருது. இந்த கொதிப்பு மீன் காரல் மீன் வகையை சார்ந்தது. பார்க்குறதுக்கு காரல் மீன் மாதிரியே தான் இருக்கும். இது சின்ன மீன்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இந்த சைடு நம்ம காயில் தேங்காய் பால் சேர்த்துட்டேன்னா அவ்வளோதான். நம்ம ஸ்டார்டிங்லேயே குழம்புக்கு, தொனக்கறிக்கு, அப்புறம் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன்டா வேலை ஈஸியாக இருக்கும். நான் மொத்தமாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால்லேருந்து ஃபஸ்ட்டு ஆணத்துக்கு சேர்த்துட்டேன். இப்போது தொனக்கறிக்கு சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய தேங்காய் பாலை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த காயில் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இது குக் ஆகட்டும். அடுத்து நம்ம மீன் குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். எந்த மீன் குழம்பாக இருந்தாலும் ஃபைனலாக அதுக்கு நீங்கள் தாளிப்பு கொடுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மீன் குழம்புல சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மீன் குக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு எப்போவுமே ஃபிஷ் ஷாப்லேருந்து இந்தந்த மீன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். ஸோ இன்றைக்கி இந்த மீன் இருந்ததுனால இதை வாங்கிட்டேன். சின்ன மீன்கிறதுனால முள்ளாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு சூட் ஆகாது. பட் நம்ம பிச்சு கொடுக்கணும். ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொடி மீன்கள்லாம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ காயும் குக் ஆயிடுச்சு. நல்ல மனம் வருது. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கமன்னு தேங்காய் பால் சேர்த்து செஞ்ச எங்கள் ஊர் ஸ்டைல் கோழி அவரைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மசாலாவெலாம் நம்ம அதிகமாக சேர்க்க மாட்டோம். கம்மியான குவான்டிட்டியில் தான் சேர்த்துருக்கோம். காரம் இருக்காது. பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். அடுத்ததாக ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இன்றைக்கி கத்திரிக்காய் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் இதில் மசாலா தடவி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். இதில் அதிகமாக மசாலா சேர்க்கல. வெறும் மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் அண்ட் சால்ட் மட்டும்தான். இந்த சிம்பிளான கத்திரிக்காய் ஃப்ரை எல்லா ரைஸுக்குமே சூட் ஆகும். இது சீக்கிரமே ஃப்ரை ஆயிரும். உங்களுக்கு விரும்பிய ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். தின்னா கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே ஃப்ரை ஆயிரும்.
இப்போ இது ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இப்போது கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 3 டிஷ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரசம் வைக்க போகிறோம். தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதனால் தேங்காய் பால் ரசம் தான் வைக்க போகிறேன். இப்போ இதில் புளி பேஸ்ட்டு, அரைச்சி எடுத்து வச்சுக்கிற தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, இந்த மல்லி இலை இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இது கூட மஞ்சத்தூள், ரசப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ரசப்பொடி வீட்டிலேயே செஞ்சது தான். ஸோ இந்த வீடியோ வேணுண்டா கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். எங்கள் ஊர் ஸ்டைல் கலரி புளியானும் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதில் ரசப்பொடி சேர்க்க மாட்டோம். அதில் வந்து நம்ம அடை ஊறுகாய் சேர்ப்போம். இது வந்து நார்மல் கோகோனட் மில்க் ரசம். இப்போ இதை தாளிச்சிட்டேன்டா ரசமும் ரெடி ஆகிடும். இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்ல மணம் வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்ட கரைசலை சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்து மீன் ஆனம் செஞ்சாங்கண்டா ரசம் செய்ய மாட்டாங்க. பட் எங்கள் ஊரில் வந்து மீன் ஆனமும் செய்வாங்க, ரசமும் செய்வாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு புளியெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொதி வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கம கமன்னு கொதிப்புமே ஆனமும் ரெடி ஆயிடுச்சு. மழை டைமில் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து எங்கள் ஊர் ஸ்டைல் கோழி அவரைக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கொழு கொழுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ரசப்பொடியை யூஸ் பண்ணி செஞ்ச மணக்க மணக்க தேங்காய் பால் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் செய்யணுன்னு கிடையாது. தேங்காய் பால் இல்லாட்டாலும் நம்ம ரசப்பொடியை வச்சு சூப்பராக ரசம் செய்யலாம். அடுத்ததாக கிறிஸ்பியான கத்திரிக்காய் பொரியலும் ரெடி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான எங்கள் வீட்டு லஞ்ச் காம்போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.